ராமேஸ்வரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, அங்க வந்து பாம்பன் பிரிட்ஜ்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ராமேஸ்வரம் ஐலாண்ட்ல இருந்து தலைமன்னார் வரைக்கும் நம்ம பழைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர் பிறந்த ஊர் அது. Are you here? Are you hearing me? Yes. அங்க வந்து கடல்ல வந்து ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்கிறாங்க. அதன் மேல என்ன போகும்? ட்ரெயின் போகும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல கப்பல்கள் எல்லாம் கடந்து போவதற்காக அந்த பிரிட்ஜ் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பிரிட்ஜை வந்து ஒரு விசையை இயக்கும் பொழுது அது என்ன செய்யும்? அப்படியே மேலே எழும்பும். ரெண்டு கப்பல்கள் கடந்து போன பின்பு அவங்க அதை மூடின உடனே இது ரெண்டும் வந்து என்ன செய்யும்? அப்படி உட்கார்ந்துக்கும். அதுக்கப்புறம் அதன் மேல என்ன போகும்? ட்ரெயின் போகும். ஒரு நாள் இந்த கிரேன் ஆபரேட்டர் இருக்கார் பாத்தீங்களா, இதை ஆபரேட் பண்ற ஒரு ஆள், அவர் தன்னுடைய 3 வயது மகனை தான் வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனார். தான் கூட சும்மா காட்டுறதுக்காக. இவர் தன்னுடைய வேலையில அங்க இவங்க கவனிச்சுட்டே இருக்கணும். ஏதாவது கப்பல்லாம் வருதா, கப்பல் வந்தாக்க ட்ரெயின் வர்ற நேரமா இல்லையெல்லாம் கவனிச்சுதான் இந்த பிரிட்ஜ் என்ன பண்ணணும்? ஓபன் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்? மூடணும். இவர் தன்னுடைய வேலையில அப்படியே பார்த்துட்டே இருக்கிற நேரத்துல தன்னுடைய 3 வயது மகனை அவர் மறந்துட்டார். அந்த 3 வயது பையன் துடுக்குத்தனத்துல அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? அந்த ரூம் விட்டு வெளியே வந்து அந்த பிரிட்ஜினுடைய இப்படி தூக்குற பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது மேல அவன் போய் விளையாண்டுட்டு இருக்கிறான். எக்ஸாக்ட்லி அந்த டைம் இந்த பிரிட்ஜை வந்து தூக்க வேண்டிய நேரம். ஏனென்றால் ஒரு கப்பல் வருகிறது. இவர் தன்னுடைய மகனை எல்லாம் நினைக்கல, கவனிக்கவும் இல்லை. கப்பல் வந்து சைரன் கொடுத்த உடனே இப்ப பிரிட்ஜ் என்ன பண்ணணும்? இப்படி இருக்கிற பிரிட்ஜ இப்படி தூக்கணும். ஆனா பையன் எங்க இருக்கிறான் தெரியுமோ? இந்த இடத்துல இருக்கிறான், இப்படி தூக்குற இடத்துல. புரியுதா உங்களுக்கு? பையன் இந்த இடத்துல இருக்கிறான். இவர் என்ன பண்ணாருன்னா கப்பலுக்கு வழி விடணும். ஏன்னா இன்னும் 15 நிமிடத்துல என்ன வரப்போகுது? ட்ரெயின் வரப்போகுது. அதனால முதல்ல என்னத்தை அனுப்பிடணும்? கப்பல் வந்து அந்த கால்வாயை கடந்து இந்த பக்கம் வர்றதுக்கு வழி விடணுங்கிறதுக்காக வேக வேகமாக கிரேனை வந்து ஆபரேட் பண்ணார். அவர் ஆபரேட் பண்ண அப்படி துவங்கின உடனே ஒரே அலறல் சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு. அப்பதான் அவர் ஜன்னல் வழியா அப்படி எட்டி பார்த்தார். அவர் கண்ட காட்சி என்ன தெரியுமா? அந்த இப்படி மடங்கி இருக்கிற அந்த பிரிட்ஜ் இப்படி படுத்து இருந்ததை இவர் என்ன செய்றார்? இப்படி தூக்குறார். இந்த இடத்துல யார் மாட்டிக்கிட்டு இருக்கிறார்? அவருடைய 3 வயது பையன். இப்போ மகனை காப்பாற்றணும்னு அவர் நினைச்சார்னா வந்துகிட்டு இருக்கிற கப்பல் எதன் மேல மோதும்? பிரிட்ஜ் மேல மோதும். கப்பல் கவிழ்ந்து போக வாய்ப்பு இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது நடந்துட்டா அடுத்த 15 நிமிடத்துல என்ன வரும்? ட்ரெயின் வரும். அது நேரா எங்க போய் விழும்? கடல்ல போய் விழும். மகனோ கப்பலோ ட்ரெயினோ? என்ன கேள்விக்கு பதில் தெரியல. கடமை வீரன் இப்ப உயர்த்திட்டாரு. மகன் நசுங்கி கத்துறோம். தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். என் ஒரு மகனுடைய உயிரை நான் காப்பாற்ற நினைத்தால் ஒன்று கப்பல் வந்து மோதி கப்பல் கவிழும், அல்லது வந்து கொண்டிருக்கிற ட்ரெயின் வந்து எதுல விழப்போகுது? சமுத்திரத்துல விழப்போகுது. There is no option. என் மகனை பலியாக கொட முடியாது. அந்த மனிதன் தியாக உணர்வோடு
அப்படியே பிரிட்ஜை தூக்கிட்டார். நடுவுல சிக்கி கொண்ட அவருடைய மகன் சின்ன பின்னமாய் போனான். கப்பல் போச்சு, பிரிட்ஜை மூடினாரு. அங்க போய் பார்த்தா எடுக்கிறதுக்கு ஒரு சரீரம்லாம் இல்ல, கசைக்கு போட்ட பேப்பர் மாதிரி அவருடைய மகனுடைய சரீரத்தின் அந்த சதைகள் எல்லாம் அங்கங்க பிஞ்சு கிடந்தது. அன்பானவர்களே, ஒரு லிப்ட் ஆபரேட்டர் தன்னுடைய மகனுடைய உயிரை அன்றைக்கு விலை கிரயமாய் கொடுத்ததினாலே ஏராளமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. நான் சொல்லட்டா, எல்லாரும் இப்படிப்பட்ட தியாகத்தெல்லாம் செஞ்சிட மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இதை விட ஒரு பெரிய தியாகத்தை தேவாதி தேவன் செய்தார். முழு மனுக்குலத்தின் ஜீவனையும் காப்பாற்ற. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று தன்னுடைய நேசகுமாரன் கதறின போது அவர் காது கேளாதவரை போல இருந்து கொண்டார். ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் மனுக்குலத்தின் பாவங்கள் முழுவதும் தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. பிதா அதை காண முடியாதபடி தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார். அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமோ? பூமி எங்கும் 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று. ஏன் அந்தகாரம் தெரியுமோ? தன்னுடைய பார்வையினாலே உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிற பிதாவாகிய தேவன் தன்னுடைய நேசகுமாரன் மனுக்குலத்தின் இரட்சகராய் தன் ஜீவனை விடுகிற அந்த காட்சியை பார்க்க முடியாமல் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்ட போது உலகமே இருந்துச்சு. ஆனா அவர் அப்படி கண்ணை மூடினதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவே ஆண்டவர் என்று அவரை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய முழங்கால்கள் அவருக்கு முன்பாக மடங்குகிறது. அதனால தான் சொல்றேன், this is the day of God's love revealed in that cross. சிலுவையிலே தேவ அன்பு வெளிப்பட்ட நாள் தான் இந்த நாள். பாரம்பரியத்தின்படி யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் இயேசு நமக்காய் மரித்தது உண்மை, நமக்காக தன் ஜீவனை கொடுத்தது